ஹாய் சௌந்தர்யாக்கா, ஐ ஹோப் யூ ஆர் டூயிங் வெல். ஒரு 2 months முன்னாடி நான் உங்ககிட்ட வந்தப்போ ஐ வாஸ் ஃபீலிங் வெரி ஹோப்லெஸ் இன் லைஃப். எதுக்கு வாழ்கிறோம், என்னடா பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. லைக் ஃப்யூச்சரை வந்து என்னால் பார்க்கவே முடியல. பிகாஸ் ஐ ஃபெல் லைக் ஐ வாஸ் ஸ்டக் அ லாட் இன் பாஸ்ட் அண்ட் நிறைய பிளாக்கேஜஸ் இருக்க மாதிரி இருந்துச்சு. அண்ட் இது எப்படி எனக்கு வந்து சரி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. அப்போது என்னோட அக்கா வந்து உங்ககிட்ட கூட்டிகிட்டு வந்தாங்க. நான் வரும்போது ஒரு மாதிரி மைண்டில் தான் வந்தேன். லைக் எப்படி இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. ஏன்னா நான் கவுன்சிலிங்கும் போயிருக்கேன். அதுவே எனக்கு வந்து சில இடத்துல ஒர்க் அவுட் ஆகாத மாதிரி இருக்குது. பட் இந்த பேட்ச் ஃப்ளார் மெடிசன் அப்படிங்கிறது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற டவுட்ஸில் இருந்தேன். பட் ஸ்டில் ஒரு ஓகே ஓப்பன் மைண்டடாக போகுமே, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். எனக்கு ஃபார் மீ இட் ஃபெல்ட் லைக் எனக்கு ஃபால் பேக் ஆக எதுவுமே இல்லைங்கும் போது அக்கா இப்படி ஒன்று இருக்குன்னு காட்டும்போது சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஐ ஹாவ் நோ லாஸ் இன் இட் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட வந்தேன். அண்ட் வந்து லைக் 2 செஷன் தான் நான் போயிருப்பேன். இட்ஸ் பீன் 2 months. எனக்குள்ள எனக்கு நிறைய மாற்றம் தெரியுது. பிகாஸ் நான் அப்போ வரும்போது அதுக்கு முன்னாடி ஒரு மந்த் எடுத்து பார்த்தா எனக்கு நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ண மாதிரி டேஸே எனக்கு ஞாபகம் இல்லை. பட் இப்போ வந்து 2 monthsக்கு அப்புறம் அந்த செஷன்ஸையும் அந்த மெடிசனையும் கண்டினியூஸாக எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் ஐ கேன் ஃபீல் லைக் வந்து லாஸ்ட் ஒரு 1 monthல வந்து நான் சேடாக இருந்த நாட்கள் கம்மி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. என்ன எனக்கு சேஞ்ச் பண்ணுச்சுன்னு எனக்கு தெரியல. பட் நிறைய சேஞ்ச் ஆகிட்டு இருக்குன்னு எனக்கு ஒரு தாட் இருக்கு. அண்ட் இட் இஸ் மேக்கிங் மீ ஃபீல் ஹாப்பி மோர். ஸோ அதை உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். அண்ட் ஐ ஹோப் இட் ஹெல்ப்ஸ் யூ. பாய். இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா தாராளமாக பேட்ச் ஃப்ளார் தமிழ்நாடு காண்டாக்ட் பண்ணுங்கள். எமோஷன்ஸை நியூட்ரலாக வச்சுக்கோங்க. தேங்க்யூ.